ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறேன். இங்க கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுத கடாயில சேர்த்துட்டு ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கத்திரிக்காவும் வாழைக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க. மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான புளி கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இன்னைக்கு கருவாட்டு குழம்புக்கு முரல் கருவாடு தான் எடுத்திருக்கேன். கருவாடை கிளீன் பண்ணி எடுத்து குழம்பு நல்லா கொதிச்சதும் கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா எண்ணெயில கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சு ஊத்திட்டா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கருவாடு குழம்பு வச்சாலே மேக்ஸிமம் மார்னிங் டிஃபனுக்கு ராகி களி தான் செய்வேன், அதையும் செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் ராகி மாவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது எடுத்து வச்சிருக்க ராகி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான ராகி களியும் ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க, செய்கிறது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இன்னைக்கு சாதம் கருவாட்டு குழம்போட ஒரு முட்டையும் வேக வச்சு சேர்த்துருக்கேன். சிம்பிளாக லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ராகி களி கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையில் தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். டிஃபனுக்கு ஹெல்த்தியான ராகி களியும் கருவாட்டு குழம்பும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்டான ராகி களியும் கருவாட்டு குழம்பும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இட்லி தோசை எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. கருவாட்டு குழம்புக்கு சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிடலாம். ஒரு புடலங்காய் இருந்துச்சு, இனி வேஸ்ட்டாக போயிருமேனு துவரம் பருப்பு போட்டு அதில் கூட்டு செஞ்சுட்டேன். துவரம் பருப்பு போட்டு செய்கிற இந்த புடலங்காய் கூட்டு ரெசிபி வேணா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டடா பபாய்.